மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்துல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் IAS ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இருக்கும். உங்களுக்கு 3 விதமான பெயர்ச்சிகளையும் ஒரு சேர பார்க்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம். சனி பகவான் எப்படியோ 4ஆம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர் கல்வி, உயர் பதவி, நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன். என் வாழ்க்கை இப்படி இருந்தது, அடுத்த படியை நோக்கி செல்கிறது. இத்தனை நாள் என் வாழ்க்கையில நேர விரயங்கள் இருந்தது, இப்போ நான் அர்த்தமுடைய வாழ்க்கையாக வாழப்போகிறேன். 4ஆம் இடம் என்பது நம் வாழ்வை அர்த்தப்படுத்துகிறது. 4ஆம் இடம் உயர் கல்வி, உயர் பதவி. அதை நீங்க எப்படின்னா புரிஞ்சுக்கலாம். சின்ன பசங்களா இருந்தா ரேங்க் ஹோல்டர் வாங்கி அடுத்த லெவல் போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல கம்பெனி டீம் மெம்பரா இருந்தா நான் டீம் லீடர் ஆயிட்டேன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுல என்ன பிரச்சனைனா, 6 கூடிய சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா, சுக்கிரன் உங்களுக்கு 6 கூடிய உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றால், நான் கேட்டப்ப எனக்கு ப்ரமோஷன் நடக்கல, நான் கேட்டப்போ நடக்கல. இப்ப எனக்கு வீட்டுல ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, டெய்லி சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு போடும். ஆனா இப்ப பார்த்து எனக்கு டீம் லீடர் பதவி கொடுத்துட்டாங்க, நானே நினைச்சாலும் போக முடியாது. வாழ்க்கை நம்மளை எப்போ பிஸியாக்கும் நமக்கே தெரியாது. பிஸியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க, பயங்கர பிஸியா இருக்காரு. பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. ஸ்ரீமடத்துல எங்களோட ஒரே ரெக்குவயர்மெண்ட் தான், என்ன வரம் வேண்டும், என்னோட தம்பிகள்கிட்ட என்ன வரம் வேண்டும், சாப்பிடணும், தூங்கணும். அதிகபட்சம் அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படும் போது, சுகஸ்தானம் பாதிக்கப்படும் போது எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ரன்னிங், செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு 12 மணி 1 மணிக்கு போயிட்டு திரும்ப காலைல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 4 மணி 5 மணிக்கு வரணும். 3-4 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம். சோ அந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னா, ஒர்க்கை பிஸி பண்ணிடுவார். திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைச்சிடும். சந்தோஷம் தான், பதவி கிடைக்கிறது இல்ல, சந்தோஷப்படுங்க. இந்த பக்கம் என்னடான்னா, 7ஆம் இடத்துல யார் இருக்கார்? குரு பகவான் வந்துட்டார். 7லே குரு விழும்பொழுது அந்நிய நாடுகளுக்கு செல்லுதல், கடல் கடந்து செல்லுதல், டிராவல்லே இருப்பீங்க, ஃப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. 7ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது கலத்திரஸ்தானம். அப்ப கல்யாணமே ஆகல, வீட்டுல மங்கள சத்தம் கேட்கும், கல்யாணம் நடக்கும். குரு வந்துட்டாலே வீட்டுல மகிழ்ச்சி மங்களமும் தன்னால் ஏற்படும். 7ஆம் வீட்டு குரு நியூ எக்ஸ்போசர்ஸ் உண்டாக்குகிறார். புதிய முயற்சிகள், நியூ இன்னோவேஷன்ஸ், நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். உலகத்திலே நண்பர்களே, புதிய எண்ணங்கள் தான் புதிய பாசிபிலிட்டிஸை உருவாக்குகிறது. அந்த புதிய எண்ணங்களை தரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபத்தை பார்த்துட்டார். மே மாசம் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க லாபம் எடுக்கணும். நான் ஒரு இடம் வச்சிருக்கேன், லேண்ட் வச்சிருக்கேன், நான் ஒரு தொழில் பண்றேன், நான் ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது லாபமாக மாறும். குரு 7ஆம் பார்வையா உடம்பு பார்த்துட்டார். உடம்பு பார்க்கும்போது உடம்புல தெய்வ சாநித்தியம், ஒரு டிவைன் ஃபீல். உடம்ப குரு பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ரோகங்கள் எல்லாம் விலகுகிறது. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் சகோதர பாவங்களை பார்க்கிறார். குரு சகோதர பாவங்களை பார்த்து 3ஆம் இடத்தில் ராகுவை பார்த்து விட்டார்.
ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். முயற்சியை பார்க்கிறார். முயற்சியை தரக்கூடிய தெய்வமாக ராகு விளங்குகிறார். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கிற ஒரு சூப்பரான ஒரு மந்த்னா அது இந்த மந்த் தான். உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முயற்சியினுடைய வல்லமை. ஏற்கனவே இந்த பதிவை சொல்லியிருக்கேன். நான் விதைகளை கொண்டு வந்தேன், என் கை நிறைய விதைகளை கொண்டு வந்தேன். இந்த விதைகளில் சில விதைகள் கீழே கொட்டிவிட்டன. சில விதைகள் பறவைகள் கொத்தி பின்பு எச்சமிட்டு தொலைந்து போயின. சில விதைகள் பாறைகளுக்கு இடையே செடியாக முளைத்து வீணாகியது. சில விதைகள் வெந்நீரில் விழுந்து மாண்டு போயின. சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்ததெல்லாம் விளைந்தது. ரொம்ப அற்புதமான வாசகம். அதை படிச்சும் போது நினைச்சேன், அதை நம்ம கரெக்டா கொண்டு போய் அந்த கை நிறைய விதைகளை, எத்தனை விதைகளை கொண்டு போய் நம்ம விதைநிலங்கள்ல போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வரும்போது இவ்வளவு ஐடியாவோட வந்தோம், எல்லாம் செலவாய் கடைசியா இவ்வளவுதான் இருக்கு ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சிருப்போம் 40 வயசுல. நீங்க ட்ரைனிங் கிளாஸ் எடுங்களேன். ட்ரைனிங் கிளாஸ் முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஒரு டைரி எடுப்போம். We need to. There is 4 D's. One is denial. The second one is என்ன சொல்லுவாங்க, என்னமோ வரும், denial. அதுக்கப்புறம் வந்து distant delightfulness. அந்த மாதிரி சொல்லுவாங்க. 4 D இருக்கு. கடைசியா தான் அவர் வந்து டூ ஆனாரு. இந்த டீல தொடங்கி இந்த டி வரைக்கும் அவருடைய டிராவல், அவர் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு. கரெக்ட், நான் சொல்ல மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். There are 4 type of peoples. வீட்டுக்கு போனோன்னா மறந்துட்டு காபி சாப்பிட்டு மறந்துடுவோம், அவ்வளவுதான். அந்த ட்ரைனிங் கிளாஸ் கூத்தெல்லாம் 1 நாள் 2 நாள். நம்ம ஜிம்முக்கு போற கதை மாதிரி தான். நானும் ஒரு பாடி பில்டர் ஆகணும். இந்த மாதிரி 3ஆம் இடத்து ராகு என்ன பண்றார், ஒரு எண்ணங்களை உருவாக்குவார். அந்த எண்ணம் சஸ்டைன் ஆகுதாங்கிறது தான் விஷயமே. எல்லாருக்கும் என்ன வரும், நமக்கும் வந்து என்ன ஆகும். நான் அண்ணா ஒரு படம் பார்க்கிறோம், வெற்றி கொடி கட்டு அடியா ரஜினிகாந்த், வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, நானும் ஜெயிக்கிறேன்டா, ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுறேன். அம்மா என்ன ஜெயிக்க போற, அதான் தெரியலையே, இப்ப என்ன செய்யுது. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க, எந்த பஸ் ஏறணும்னே உங்களுக்கு தெரியல. எந்த பஸ் ஏறணும்னு தெரிஞ்சாதான் எந்த ஊருக்கு போவீங்கிறது உங்களுக்கு தெரியும். பஸ் போற பஸ்ல வேடிக்கை பாக்குறீங்க. அங்க பாத்தீங்களா இட்லி கடை வச்சு ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டார், இங்க பாத்தீங்களா கேமரா வச்சு முன்னுக்கு வந்துட்டார். வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணாலும் முன்னுக்கு வரலாம், அதுல பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு தொழில உருப்படியா பண்ணும். பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். 3ஆம் இடத்துல எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, 3ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது ராகு பிரம்மாண்டத்தை உருவாக்குவார். முயற்சியில் பிரம்மாண்டம். அப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கடை வச்சிருக்கேன், பெருசா பண்ணுங்க, பெருசா யோசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பெருசா யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு பொற்காசுகளை அள்ளித்தர போகிறது. அப்ப எனக்கு ப்ராப்ளமே இல்லையா, அதான் வீட்டுக்கு போனாதானே ப்ராப்ளம். நீங்க தான் ஆபீஸ்ல இருக்க போறீங்களே, அதனால வீட்டை மிஸ் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம். ஒர்க்ல பயங்கர பிஸி ஆயிடுவீங்க. கீழே வீட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் உதயமாக இருக்கிறது. மலேசிய வாழ் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். டைரக்டா என்னை நேரில் பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் மலேசியா வருகிறேன். யாருக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள்னா அவர்கள் இல்லங்களுக்கே சென்று வேள்விகள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.